ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை தம்முடன் ஆஸ்தான மண்டபத்திற்கு அழைத்து போனார். சக்கரவர்த்தியிடம் அவன் கூறியது என்ன என்பதை பற்றி அவன் சொன்ன சமாதானம் அவருக்கு அவ்வளவாக பூரண திருப்தி அளிக்கவில்லை. சக்கரவர்த்தியை தனியாக போய் பார்க்கும்படி அவனுக்கு அனுமதி அளித்தது ஒருவேளை தவறோ என்றும் தோன்றியது. ஆதித்த கரிகாலரிடமிருந்து வந்தவனாதலால் அவனை பற்றி சந்தேகிக்க வேண்டியது முறை. ஆனால் தமையனார் முத்திரை மோதிரத்துடன் அனுப்பியுள்ளபடியால் சந்தேகிக்க இடமில்லை. ஆஹா, இம்மாதிரி காரியங்களில் பெரியவருக்கு வேறொருவர் ஜாக்கிரதை சொல்லித்தர வேண்டுமா என்ன? ஆனாலும் தாம் திடீரென்று தரிசன மண்டபத்திற்குள் சென்றபொழுது அவ்வாலிபன் தயங்கி நின்று பயந்தவன் போல விழித்தது அவர் கண்முன்னால் தோன்றியது. அபாயம் அபாயம் என்று அவன் கூவியது நன்றாக காதில் விழுந்ததாக ஞாபகம் வந்தது. அபயம் என்று சொல்லியிருந்தால் அது தம் காதில் அபாயம் என்று விழுந்திருக்கக்கூடியது சாத்தியமா? எல்லாவற்றுக்கும் இவனை உடனே திருப்பி அனுப்பாமல் இருப்பது நல்லது. தமையனார் வந்த பிறகு இவனை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு பிறகு உசிதமானதைச் செய்யலாம். இம்மாதிரி தீரனாகிய வாலிபனை நாம் நம்முடைய அந்தரங்க காவற்படையில் சேர்த்துக்கொள்ள பார்க்க வேண்டும். சமயத்தில் உபயோகமாயிருப்பான். ஏன், இவனுக்கு இவனுடைய முன்னோர்களின் பழைய அரசில் ஒரு பகுதியை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இம்மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு முறை உதவி செய்துவிட்டால் அப்புறம் என்றைக்கும் நமக்கு கட்டுப்பட்டு நன்றியுடன் இருப்பார்கள். ஒருவேளை இவன் உறுதியான விரோதி என்று ஏற்பட்டு விட்டால் அதற்கு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். எதற்கும் தமையனார் வந்து சேரட்டும், பார்க்கலாம். ஆஸ்தான மண்டபம் சென்றதும் வந்தியத்தேவன் அப்புறமும் இப்புறமும் ஆவலுடன் பார்க்கத் தொடங்கினான். தளபதியிடம் தான் ஓலையை எடுத்து கொடுத்த இடத்தில் உற்று உற்று நன்றாக பார்த்தான். தப்பித்தவறி இன்னொரு ஓலை, அந்த முக்கியமான ஓலை கிடக்கிறதா என்றுதான். அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இருக்க முடியாது. உலகமே புகழும் சோழகுலத்து அரசளங்குமாரியை தான் பார்க்க முடியாமலே போய்விடும். ஆதித்த கரிகாலர் தன்னிடம் ஒப்புவித்த பணியில் சரிபாதியை செய்ய முடியாமலே போய்விடும். சின்ன பழுவேட்டரையர் அங்கிருந்த ஏவலாளிகளில் ஒருவனை பார்த்து, இந்த பிள்ளையை நமது அரண்மனைக்கு கொண்டு போய் விட்டுவிடு. விருந்தாளி விடுதியில் வைத்து வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து பார்த்துக்கொள். நான் வரும் வரையில் அங்கேயே இரு என்றார். வந்தியத்தேவனும் ஏவலாளனும் வெளியே சென்றவுடன் இன்னொருவன் தளபதியிடம் பயபக்தியுடன் நெருங்கி ஒரு ஓலைச் சுருளை நீட்டினான். இங்கிருந்து தரிசன மண்டபத்துக்கு போகிற வழியில் இது கடந்துச்சு. இப்போ போன அந்த பையனோட மடியிலிருந்து விழுந்திருக்கலாம் என்று சொன்னான். தளபதி அதை ஆர்வத்துடன் வாங்கி பிரித்து பார்த்தார். அவருடைய புருவங்கள் நெற்றியின் சரிபாதி வரையில் உயர்ந்து நெறிந்தன. அவருடைய முகத்தில் கொடூரமான மாறுதல் ஒன்று உண்டாயிற்று. ஆஹா, இளைய பிராட்டிக்கு ஆதித்த கரிகாலர் எழுதிய ஓலை. அந்தரங்க காரியங்களுக்கு உண்மையான வீரன் ஒருவன் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய தீரன் வேண்டுமென்று கேட்டிருந்தாயல்லவா? அதற்காக இவனை அனுப்பியிருக்கிறேன். இவனை பூரணமாக நம்பி எந்த முக்கியமான காரியத்தையும் ஒப்புவிக்கலாம் என்று இளவரசர் தம் கைப்பட எழுதியிருக்கிறார். ஆஹா, இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இந்த ஓலையை பற்றி பெரியவருக்கு தெரியுமோ என்னவோ? இவன் விஷயத்தில் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கோட்டை தளபதி தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஓலையை பொறுக்கிக் கொண்டு வந்தவனை அழைத்து காதோடு சில விஷயங்களை கூறினார். அவனும் உடனே புறப்பட்டுச் சென்றான். சின்ன பழுவேட்டரையரின் மாளிகையில் வந்தியத்தேவனுக்கு ஆச்சார உபசாரங்கள் பலமாக நடந்தன. அவனை குளிக்கச் செய்து புதிய உடைகள் அணிந்து கொள்ள கொடுத்தார்கள். நல்ல உடைகள் அணிந்து கொள்வதில் பிரியமுள்ள வந்தியத்தேவனும் குதூகலத்தில் ஆழ்ந்தான். காணாமற் போன ஓலையை பற்றி கவலையை கூட மறந்துவிட்டான். புது உடை உடுத்திய பின்னர் ராஜபோகமான அறுசுவை சிற்றுண்டிகளை அளித்தார்கள். பசித்திருந்த வந்தியத்தேவன் அவற்றை ஒரு கை பார்த்தான். பின்னர் அவனை சின்ன பழுவேட்டரையர் மாளிகையின் சித்திர மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். தளபதி வர்ற வரையிலையும் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அபூர்வ சித்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்றார்கள். இவ்விதம் சொல்லிவிட்டு காவலர்கள் 3 பேர் மண்டபத்தின் வெளியில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டே சொக்கட்டா நாடகத் தொடங்கினார்கள்.
சோழகுலத்தின் புதிய தலைநகரமான தஞ்சைபுரி அந்த நாளில் சிற்ப சித்திர கலைக்கு பெயர் பெற்றதாயிருந்தது. திருவையாற்றில் இசைக்கலையும் நடனக்கலையும் வளர்ந்தது போல் தஞ்சையில் சிற்ப சித்திர கலைகள் வளர்ந்து வந்தன. முக்கியமாக சின்ன பழுவேட்டரையர் மாளிகையில் இருந்த சித்திர மண்டபம் மிக பிரசித்தி அடைந்திருந்தது. அந்த மண்டபத்திற்குள் இப்போது வந்தியத்தேவன் பிரவேசித்தான். சுவர்களில் பல அழகிய வர்ணங்களில் தீட்டியிருந்த அற்புதமான சித்திரங்களை பார்த்து பார்த்து புலகாங்கிதம் அடைந்தான். அந்த ஆனந்தத்தில் தன்னை மறந்தான். தான் வந்த முக்கியமான காரியத்தையும் கூட மறந்தான். சோழ வம்சத்தின் பூர்வீக அரசர்களையும் அவர்களுடைய வாழ்க்கைச் சம்பவங்களையும் சித்தரிக்கும் காட்சிகள் அவனுடைய கவனத்தை கவர்ந்து பரவசம் அடையச் செய்தன. முக்கியமாக சென்ற 100 வருஷத்து சோழர்களின் சரித்திரம் அந்த சித்திர மண்டபத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுக்கு அதிகமான ஆர்வத்தை உண்டாக்கிய சித்திரங்களும் அவைதாம். இந்த கட்டத்தில் சென்ற 100 வருஷமாக பழையாறையிலும் தஞ்சையிலும் இருந்து அரசு புரிந்த சோழ மன்னர்களின் வம்ச பரம்பரையை நேயர்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இனி இந்த கதையில் இனிவரும் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதற்கு இதை தெரிந்து கொள்வது மிகவும் உபயோகமாக இருக்கும். 96 போர்க்காயங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக பூண்ட விஜயாலய சோழனை பற்றி முன்னமே கூறியிருக்கிறோம். சோழ மன்னர்கள் பரகேசரி ராஜகேசரி என்னும் பட்டங்களை மாறி மாறி புனைந்து கொள்வது வழக்கம். பரகேசரி விஜயாலயனுக்குப் பிறகு அவனுடைய புதல்வன் ராஜகேசரி ஆதித்த சோழன் பட்டத்துக்கு வந்தான். அவன் தந்தைக்கு தகுந்த தனையனாக விளங்கினான். முதலில் அவன் பல்லவர் கட்சியில் நின்று பாண்டியனை தோற்கடித்து சோழ ராஜ்யத்தை நிலைப்படுத்தி கொண்டான். பிறகு பல்லவன் அபராஜிதவர்மனோடு போர் தொடுத்தான். யானை மீது அம்பாரியில் இருந்து போர் புரிந்த அபராஜிதவர்மன் மீது ஆதித்த சோழன் தாவி பாய்ந்து அவனை கொன்று தொண்டை மண்டலத்தை வசப்படுத்தினான். பிறகு கொங்கு மண்டலமும் இவன் ஆட்சிக்குள் வந்தது. ஆதித்தன் சிறந்த சிவபக்தன். காவிரியாறு உற்பத்தியாகும் சஹ்ய மலையிலிருந்து அந்த புண்ணிய நதி கடலில் கடக்கும் இடம் வரையில் ஆதித்த சோழன் பல சிவாலயங்களை எடுப்பித்தான். ராஜகேசரி ஆதித்த சோழனுக்கு பிறகு பரகேசரி பராந்தகன் பட்டத்துக்கு வந்தான். 46 ஆண்டு காலம் அரசு புரிந்தான். இமயத்தில் புலிச்சின்னம் பொறித்த கரிகால் பெருவளத்தானுக்குப் பிறகு சோழ வம்சத்தில் மாபெரும் மன்னன் பராந்தகன்தான். வீரநாராயணன், பண்டித வத்சலன், குஞ்சர மல்லன், சூரசிகாமணி என்பன போன்ற பல பட்டப்பெயர்கள் அவனுக்கு உண்டு. மதுரையும் ஈழமும் கொண்டவன் என்ற பட்டமும் உண்டு. இந்த முதற் பராந்தகன் காலத்திலேயே சோழ சாம்ராஜ்யம் கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணா நதி வரையிலும் பரவியிருந்தது. ஈழ நாட்டிலும் சிறிது காலம் புலிக்கொடி பறந்தது. தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து புகழ்பெற்ற பராந்தகனும் இவனேதான். இவனுடைய ஆட்சியின் இறுதி நாட்களில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு சில பேரபாயங்கள் வந்தன. அந்த நாளில் வடக்கே பெருவலி படைத்த ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுடைய பெருகி வந்த பலத்தை ஒடுக்க முனைந்தார்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்து ஓரளவு வெற்றியும் அடைந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்திக்கு 3 புதல்வர்கள் உண்டு. இவர்களில் வீராதி வீரனாக விளங்கியவன் மூத்த புதல்வனாகிய ராஜாதித்யன் என்பவன். வடநாட்டு படையெடுப்பை எதிர்பார்த்து ராஜாதித்யன் திருமுனைப்பாடி நாட்டில் பெரும் சைன்யத்துடன் பலகாலம் தங்கியிருந்தான். தன் தந்தையின் பெயர் விளங்கும்படி வீரநாராயண ஏரி எடுத்தான். அரக்கோணத்துக்கு அருகில் தக்கோலம் என்னும் இடத்தில் சோழ சைன்யத்துக்கும் ராஷ்டிரகூட படைகளுக்கும் பயங்கரமான பெரும்போர் நடந்தது. இந்த போரில் எதிரி படைகளை அதாஹதம் செய்து தன் வீரப்புகழை நிலைநாட்டிய பிறகு ராஜாதித்யன் போர்க்களத்தில் உயிர் வீர சொர்க்கம் அடைந்தான். இவனும் பல்லவர் அபராஜிதவர்மனைப் போல யானை மீதிருந்து போர் புரிந்து யானை மேலிருந்தபடியே இறந்தபடியால் இவனை ஆனை மேல் துஞ்சிய தேவன் என்று கல்வெட்டு சாசனங்கள் போற்றி புகழ்கின்றன. ராஜாதித்தன் மட்டும் இறந்தீராவிட்டால் அவனே பராந்தக சக்கரவர்த்திக்கு பிறகு சோழ சிம்மாசனம் ஏறியிருக்க வேண்டும். இவனுடைய சந்ததிகளே இவனுக்கு பின்னர் முறையாக பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இளவரசன் ராஜாதித்தன் பட்டத்துக்கு வராமலும் சந்ததி இல்லாமலும் இறந்துவிடவே இவனுடைய இளைய சகோதரர் கண்டராதித்த தேவர் தந்தையின் விருப்பத்தின்படி ராஜகேசரி பட்டத்துடன் சிங்காதனம் ஏறினார். இவர் தமது தந்தையையும் பாட்டனையும் போலவே சிவபக்தி மிகுந்தவர். அத்துடன் தமிழன்பு மிக்கவர். உண்மையில் இவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் அவ்வளவு ஸ்ரத்தையே இருக்கவும் இல்லை. ஆலய வழிபாட்டிலும் தமிழின்பத்திலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார். மகான்களாகிய நாயன்மார்களை பின்பற்றி சிவபெருமான் மீது துதிப்பாடல்களை பாடினார். திருவிசைப்பாய் என்று வழங்கும் இந்த பாடல்களில் கடைசி பாட்டில் இவர் தம்மை பற்றியே இனி வருமாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சீரான் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன்
தஞ்சையர்கோன் கலந்த ஆறாவின் சொற்கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லவர் பேராவுலகிற் பெருமையோடும் பேரின்பமெய்துவரே. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஒருத்தருடைய எண்ண ஓட்டங்கள் அவர் இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து அமைவதை பார்க்கிறோம். புலவர் கூட்டத்தில் இருந்தபோது வந்தியத்தேவனுக்கு கிடைச்ச எழுச்சி, புத்துணர்ச்சி, அருமையான உபாயம் உதயமாச்சது. ஆமா, அபாயங்கிறத நெடில குறிலாக்கி அபயம்னு மாத்திட்டான். யமனையே தடுத்து நிறுத்தவல்ல வீர தளபதி இருக்கார், நோயை விரட்ட வைத்தியர் இருக்கார், சாவித்திரி அம்மன் போல மகாராணி இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அபாயம் இப்படி வந்துடும், அதை சொல்ல நான் யார்ங்கிற கருத்தை நயமா சொல்லி அபயம் என்பதையும் விளக்கிடுறான். பதிபக்தியின் வலிமையால, புத்தி கூர்மையால இறந்து போன கணவன் சத்தியவான மீட்டு கொடுத்த கற்புக்கரசி சாவித்திரியை விட வலிமையானவங்க யாருன்னு ரொம்ப சாதுரியமா பேசுறான். ஆதித்த கரிகாலனை தஞ்சைக்கு வர சொல்றதை பத்தின பேச்சு எழுது. உடனே சின்ன பழுவேட்டரையர் வடதிசை பகைவர்களை பத்தி எச்சரிக்கிறார். பார்த்திபேந்திரன் மலையமான அதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிடுறார் சக்கரவர்த்தி. மலையமான் அவருடைய மாமனார், பார்த்திபேந்திரன் கரிகாலனின் இன்னொரு நண்பன். 2 பேரையும் விரைவில் சந்திக்க போறோம். அபாயம் தெளிவா கேட்டுச்சு. அது அபயம்னு ஆனதுக்கான சமாதானம், அதாவது கொடுக்கப்பட்ட விளக்கம், காரணம் ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. கோட்டை தளபதிக்கு சந்தேகம் வலுக்குது. தொடர்ந்து நடந்ததையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தோம். சொக்கட்டான் தாயக்கட்டை அல்லது பகடைகளை உருட்டி விளையாடுற ஒரு வகை தாய விளையாட்டு. கொங்கு மண்டலம் கொல்லிமலை பகுதிக்கும் மேற்கு மலை தொடருக்கும் தெற்கே ஆனைமலை கோடைமலை தொடருக்கும் இடையில இருக்கிற பகுதி. குஞ்சர மல்லன், குஞ்சரம் யானை, மல்லன் மற்போரிலே வல்லவன், யானை மாதிரி பலம் கொண்ட மல்லன். அதாஹதம் அதாவது ஹதாஹதம், ஹதம்னா கொல்லுவது, ஹதாஹதம் என்றால் பகைவர்களை பந்தாடி கொல்லுவது. திருவிசைப்பா அருளாளர்களின் அனுபவத்தில் எழுந்த பாடல்களின் தொகுப்பு 12 திருமுறைகள்னு பெயர் பெறும். பிற்காலத்துல 12 திருமுறைகள் உருவாக இக்கதை நடக்கிற காலத்துல எடுக்கப்பட்ட முயற்சிய சுவையான செய்தியை பார்க்க போறோம். சிவஞான கண்டராதித்தரின் பதிகம் இடம்பெறுவது 9ஆம் திருமுறையில. 9 பேர் பாடின பதிகங்களை கொண்டது 9ஆம் திருமுறைங்கிறது குறிப்பிடத்தக்கது. நல்லது, கொஞ்ச நேரமா காணாமற் போன ஓலையை பத்தின கவலை கூட இல்லை வந்தியத்தேவனுக்கு. எப்போ கவலை திரும்பி வரும்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.